எப்பவாவது ஒரு பெரிய கூட்டத்துல நிக்கும் போது நம்ம ஏன் இவங்க எல்லார் மாதிரியும் இல்லாம வேற மாதிரி யோசிக்கிறோம்னு உங்களுக்கு தோணி இருக்கா? நீங்க எப்பவுமே ஒரு தனிமையில் இருக்கீங்கன்னு ஃபீல் பண்றீங்களா? கவலைப்படாதீங்க. ஏன்னா பல பேருக்கு அவங்க மூளை ஒரு சாதாரண வண்டி மாதிரி தான் வேலை செய்யும். ஆனா உங்க மூளை ஒரு ரேஸ் கார் மாதிரி. நம்ம சுத்தி இருக்கிற நிறைய பேர் தங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம காலையில எழுந்து வேலைக்கு போயிட்டு நைட் தூங்குற ஒரு எந்திரம் மாதிரி ஒரு மந்த கூட்டமா மாறிட்டாங்க. ஆனா நீங்க அப்படி கிடையாது. உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ரகசிய பவர் இருக்கு. நான் பல வருஷமா மனிதர்களோட சைக்காலஜியை படிச்சு சிலருக்கு மட்டும் ஏன் மூளை இவ்ளோ ஷார்ப்பா வேலை செய்யுதுன்னு ஒரு 5 விஷயத்தை கண்டுபிடிச்சேன். இதுல நான் சொல்ல போற அந்த 3வது விஷயத்தை கேட்கும் போது அடடே, இதுக்காகத்தான் நம்மளை எல்லாரும் தப்பா நினைச்சாங்களான்னு உங்களுக்கு ஒரு பெரிய பல்ப் எரியும். உங்களோட பல வருஷ கவலைக்கு அது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அடுத்த நிமிஷத்துல இருந்து உங்களையே நீங்க பாக்குற விதம் முழுசா மாறப்போகுது. நீங்க ஒரு சாதாரண ஆள் இல்ல, ஒரு மாஸ்டர் மைண்ட்னு உங்களுக்கு புரியும். இது உங்களுக்கான நேரம். வாங்க உள்ள போலாம். 1. குருட்டுத்தனமா எதையும் நம்பாத குணம். வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்த உடனே அதை 10 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ற ஆட்களை பார்த்திருக்கீங்களா? இல்ல ஊர்ல ஒரு வதந்தி பரவுனா உடனே அதை அப்படியே நம்பிடுற கூட்டத்தை கவனிச்சிருக்கீங்களா? ஒரு எமோஷனலான நியூஸ் வந்தா எல்லாரும் கண்ணீரும் கம்பளையுமா கத்துவாங்க. ஆனா நீங்க அந்த புயலுக்கு நடுவுல நிக்கிற ஒரு பாறை மாதிரி ரொம்ப அமைதியா இருப்பீங்க. ஏன்னா எதையும் ஒரு நிமிஷம் நின்னு இது உண்மையா பொய்யான்னு உங்களையே நீங்க கேள்வி கேட்பீங்க. இதுக்கு பேரு தான் மெட்டாகாக்னிஷன். அதாவது உங்க சொந்த எண்ணங்களையே நீங்க வெளியே இருந்து வேடிக்கை பார்க்கிற பவர். உங்களை அவ்வளவு சீக்கிரம் எவனும் ஏமாத்திட முடியாது. இது உங்க மூளையோட முதல் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த குணம் உங்ககிட்ட இருந்தா நீங்க தான் ராஜா. 2. உணர்ச்சிகளை அனுபவிப்பீங்க, ஆனா அதுக்கு அடிமையாக மாட்டீங்க. சின்ன வயசுல நாம ஏதாவது ஒண்ணு கிடைக்கலன்னா அழுது புரண்டு கத்துவோம், கரெக்டா? இப்பவும் நிறைய பேர் கோபம் வந்தா கண்டபடி கத்துறாங்க, தப்பான முடிவெடுத்து வாழ்க்கையை தொலைக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு ஒருத்தர் மேல பயங்கரமான கோபமோ இல்ல உங்களை யாராவது ஏமாத்திட்டாங்கிற பெரிய வலியோ வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? உள்ளுக்குள்ள இதயம் வெடிக்கிற மாதிரி இருந்தாலும் வெளிய முகத்துல ஒரு சின்ன ரியாக்ஷன் கூட காட்டாம கூலா அடுத்து என்ன பண்ணலாம்னு செஸ் விளையாடுற மாதிரி பிளான் பண்ணுவீங்க. அந்த வலி உங்களுக்குள்ள இருக்கும். ஆனா அந்த வலிக்கு நீங்க அடிமையா மாட்டீங்க. உங்க எமோஷன்ஸ் உங்களோட முழு கண்ட்ரோல்ல இருக்கும். இதுதான் உண்மையான லீடர்ஷிப். உங்களை சிலர் ஈவு இரக்கமே இல்லாதவன்னு கூட சொல்லலாம். ஆனா உங்க மூளையோட லகான் உங்க கையில மட்டும்தான் இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அடுத்த பாயிண்ட் உங்களோட மிகப்பெரிய கவலையை தீர்க்க போகுது. 3. குப்பையான பேச்சுகளை வெறுப்பது. நான் முதலிலேயே சொன்ன அந்த முக்கியமான ரகசியம் இதுதான். நீங்க ஏன் சமீப காலமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க கிட்ட இருந்து விலகி இருக்கீங்கன்னு தெரியுமா? ஒரு கல்யாணத்திலேயோ டீ கடையிலயோ எல்லாரும் உட்கார்ந்து அடுத்தவன் வீட்டுல என்ன நடக்குது, சீரியல்ல என்ன ஆச்சுன்னு வெட்டி கதை பேசுவாங்க. அப்போ உங்களுக்கு மூச்சு முட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இவங்க கிட்ட இருந்து எப்படா தப்பிப்போம்னு தோணும். ஏன்னா உங்க மூளை ரொம்ப அட்வான்ஸ்டு. அதுக்கு இந்த மாதிரி சீப்பான விஷயங்கள் செட் ஆகாது. அதுக்கு எப்பவுமே புதுசா ஏதாவது கத்துக்கணும். வாழ்க்கையில எப்படி முன்னாடி போறது, ஒரு பிசினஸ் எப்படி பண்றதுங்க தேடல் இருக்கும். ஒரு பெரிய சவால் தான் உங்க மூளைக்கு தீனி. அதனால உங்களை திமிரு பிடிச்சவன்னு கூட ஊருக்குள்ள சொல்லுவாங்க. ஆனா அது திமிரு இல்ல, உங்க மூளையோட பசி. இத புரிஞ்சுகிட்ட நிறைய பேர் இன்னைக்கு தனியா நின்னு பெரிய கோடீஸ்வரர்களா மாறிட்டாங்க. நீங்க தனியா இல்ல, நீங்க உங்களை அப்டேட் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். 4. கைத்தட்டலுக்கு அலையாத கான்பிடன்ஸ். இந்த உலகத்துல நிறைய பேர் மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்களோங்கிற பயத்திலேயே வாழ்ந்து சாகுறாங்க. இந்த ஊர்ல 100 பேர் சேர்ந்து ஒரு தப்பான விஷயத்த சரின்னு சொன்னா நிறைய பேர் பயந்துகிட்டு ஆமா சாமி போடுவாங்க. ஆனா நீங்க அப்படி பண்ண மாட்டீங்க. நெத்தியில அடிச்ச மாதிரி இது தப்புன்னு சொல்லிட்டு தனியா நிப்பீங்க. உங்களை எல்லாரும் ஒதுக்கிடுவாங்களோங்கிற பயம் உங்களுக்கு துளியும் கிடையாது. நம்ம கம்யூனிட்டியில இருக்கிற பல பேர் இந்த தைரியத்தால தான் வாழ்க்கையில பெரிய பெரிய உயரங்களை தொட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு மத்தவங்க கொடுக்கிற சர்டிபிகேட் தேவையில்லை. உங்களுக்கான அங்கீகாரத்தை நீங்களே கொடுத்துப்பீங்க. ஒருத்தரோட அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணாம தைரியமா முடிவெடுக்கிற இந்த பவர் சாதாரண ஆட்களுக்கு வராது. 5. குழப்பத்துக்கு நடுவுல ஒளியை கண்டுபிடிக்கிறது. ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்தா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் தலையில துண்ட போட்டுட்டு முடங்கிடுவாங்க. எல்லாம் முடிஞ்சதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா அந்த கும்மிருட்டிலையும் உங்க மூளை ஒரு லேசர் லைட் மாதிரி வேலை செய்யும். இதுக்குள்ள என்ன சீக்ரெட் பேட்டர்ன் இருக்கு, இந்த பஸ்ஸல எப்படி சால்வ் பண்ணலாம்னு உங்க மூளை ரொம்ப ஃபாஸ்டா கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கும். மத்தவங்க குழப்பத்துல முழிக்கும் போது நீங்க அந்த பிரச்சனையை சின்ன சின்னதா உடைச்சு ஈஸியா சால்வ் பண்ணிடுவீங்க. என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அது ஒரு வாய்ப்பா மாத்திர வித்தை உங்க மூளைக்கு மட்டும்தான் தெரியும். இந்த வீடியோ ரொம்ப நேரத்துக்கு இருக்காது, எப்ப வேணாலும் தூக்கப்படலாம். அதனால இந்த ரகசியங்களை இப்போவே உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. என் அருமை நண்பர்களே, ஒரு காலத்துல நானும் என்னடா இந்த உலகம், யாருமே நம்மள புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனா நான் ரொம்ப வருஷமா அனலைஸ் பண்ணி தேடி கண்டுபிடிச்ச இந்த சீக்ரெட்ஸ் உங்களுக்கு இலவசமா கொடுத்திருக்கேன். இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். இந்த 5 விஷயங்கள்ல உங்ககிட்ட எத்தனை பவர் இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம கம்யூனிட்டியில இருக்கிற மத்தவங்களுக்கும் அது ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். நம்ம எல்லாரும் சேர்ந்து வளரலாம். உங்கள மாதிரியே வித்தியாசமா யோசிக்கிற
ஆனா தங்களை யாருக்கும் புரியலையேன்னு கஷ்டப்படுற உங்க நெருங்கிய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை இப்போவே ஷேர் பண்ணுங்க. அவங்க வாழ்க்கையில நீங்க ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம்.